அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 5 years அஃபிலியேட்டட் கோர்ஸுக்கு நாளைக்கு அப்ளிகேஷன் ஒர்க் பண்ண ஆக போகுது அப்படின்றது தெரியும். நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் கட், அதாவது நியூஸ் பேப்பரில் வந்த ஆடை தான் நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் நிறைய பேர் என்ன கேட்குறீங்க, அந்த ப்ரௌச்சரை கொஞ்சம் வீடியோவாக போஸ்ட் பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அஃபிஷியலாக வந்து PDF ஒன்று சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் எலிஜிபிள் பர்சன்டேஜ் 45% கொடுத்துருந்தாங்க. தென் சோயலுக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க. அந்த பர்சன்டேஜ் இருந்தால் சீட்டு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து அந்த பிடிஎஃப்பை நம்ம தெளிவாக பார்த்துடலாம். அப்போ தான் உங்களுக்கு ஒரு வியூ கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி லா அட்மிஷன் ரிலேட்டடாக நான் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்குறதுக்கு சேனல் பேஜுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா உங்களுக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் சில இம்பார்ட்டன்ட் வீடியோஸை அட்டாச் பண்ணியிருக்கேன். அதையும் போயிட்டு பாருங்கள், அதுவும் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி 8:30 to 9:30 யூடியூப் லைவ் இருக்கும். ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக நான் லைவ் வருவேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட டவுட்ஸை அந்த லைவில் கிளியர் பண்ணலாம். இவ்வளோ தூரம் பேசியாச்சு, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இந்த ப்ரௌச்சரை பொறுத்தவரை பெருசாக அதிகமான டீட்டெயில்ஸ் ஒன்றுமே கிடையாது. சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதுலேயுமே நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கிழமை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5 years ஹானர்ஸ் கோர்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. ஹானர்ஸ் கோர்ஸ் ஃபஸ்ட்டு டீட்டெயிலில் 2 விஷயம் கொடுத்துருக்காங்க. 3 விஷயம்லாம் 4 டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று BA LLB, தென் BBA LLB, BCom LLB, BCA LLB. இந்த 4 வகையான கோர்ஸ் வந்து அவங்க வந்து கொடுக்குற மாதிரி, அதாவது அவங்க 4 விதமான கோர்ஸ் வந்து சோயலை வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, SSLC முடிச்சிருக்கணும், 10th முடிச்சிருக்கணும், 12th HSC ஹையர் செகண்டரி அது முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் CBSEயில் முடிச்சிருக்கணும். அது இல்லை அப்படின்னா ISC முடிச்சிருக்கணும். இது இல்லாமல் நீங்கள் வந்து டிப்ளமா 3 years கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க, இல்லை டிப்ளமா பாலிடெக்னிக் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து நீங்கள் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் கீழவே ஒரு காலமில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் BCom LLB படிக்கணும் அப்படின்னா கம்ப்யூட்டரு ஆர் இன்னொரு டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கணும். இது தெரியல. ஸோ இன்னொரு டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் BCA படிக்கணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸோ கூட இன்னொரு சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா தான் அது BCA ஆர் BCom. ஸோ இது ரெண்டுத்துக்கும் எலிஜிபிலிட்டி சேஞ்ச் ஆகும். இந்த பர்டிகுலர் குரூப் படிச்சிங்க அப்படின்னா தான் உங்களால் வந்து அப்ளிகேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் சைடில் இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க. SC/ST ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பர்சன்டேஜ் வந்து 60 கொடுத்துருக்காங்க. தென் SC/ST இல்லாமல் அதர்ஸ் அவங்களுக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 70% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் தான் எல்லாருக்கும் டவுட் வருது. ப்ரோ 60% இருந்தாலே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அப்போ 60% இருந்தால் சீட்டு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்குறீங்க. நோ, 60%ன்றது உங்களோட மினிமம் பர்சன்டேஜ். இவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது தான் 60%. ஸோ இந்த பர்சன்டேஜ் இருந்தால் சீட்டு கிடைக்குமா அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் தானே தவிர இது வந்து ஃபைனல் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம போயிடலாம். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 5 years அஃபிலியேட்டட் கோர்ஸ், அதாவது தமிழ்நாட்டு லெவலில் இருக்கிற அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் லா காலேஜ், ப்ரைவேட் லா காலேஜ் அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. அதில் வந்து ஒரே ஒரு கோர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. BA LLB தான் வந்து 5 years கோர்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து 12th நீங்கள் ஸ்டேட் போர்டில் முடிச்சிருக்கணும், இல்லை CBSEயில் முடிச்சிருக்கணும், இல்லை ISCயில் முடிச்சிருக்கணும். இது இல்லை அப்படின்னா டிப்ளமா 5 years கோர்ஸ் ஆர் டிப்ளமா 3 years பாலிடெக்னிக் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து அப்ளை பண்ணலாம். 3 years டிப்ளமா ஆர் 3 years பாலிடெக்னிக் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதில் அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் எந்த கோர்ஸ், அதாவது 11th 12th வந்து நீங்கள் எந்த கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதில் SC/ST ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 40%, SC/ST இல்லாத அதர் ஸ்டூடெண்ட் வந்து 45% மினிமம் கட் ஆஃபாக வச்சுருக்காங்க. இது அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிள் தானே தவிர இது ஃபைனல் கட் ஆஃப் கிடையாது. ஸோ அது கீழே இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் தான், ஒன்றும் பெரிய விதமான அப்டேட்ஸ் எதுவுமே இல்லை. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டேட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கோர்ஸ், என்னென்ன டேட் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருக்காங்க. தென் நம்ம அடுத்தது பார்க்க வேண்டியது அப்ளிகேஷன் ஃபீஸ்க்கான டீட்டெயில்ஸ். நீங்கள் ஹானர்ஸ் கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா SC/STக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 பே பண்ணணும். அது இல்லாமல் அதர் கம்யூனிட்டியில் இருந்தீங்கன்னா 1000 வந்து ஹானர்ஸ் கோர்ஸுக்கு ஃபீஸாக வந்து வாங்குறாங்க. இது இல்லாமல் நீங்கள் அஃபிலியேட்டர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அஃபிலியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. SC/STக்கு வந்து பார்த்திங்கன்னா 250, அதாவது 250 ரூபா ஃபீஸாக வாங்குறாங்க.
இது இல்லாமல் அதர்ஸ் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு 500 வந்து ஃபீஸாக வாங்குறாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தான் இதில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே நோட்டட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 3 இயர்ஸ் அப்ளிகேஷன், தென் 3 இயர்ஸ் அஃபிலேட்டட் அண்ட் ஹானர்ஸ் அப்ளிகேஷன், இது இல்லாமல் 2 இயர்ஸ் LLM டீட்டெயில்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவோம் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் இதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரையும் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போஸ்ட் பண்ணி விடுறேன். முக்கியமாக வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிகாஸ் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 15,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களால் தான். எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வீடியோ வாட்சிங். See you guys. Bye.